வணக்கம். இந்த போகி பண்டிகை சமயத்தில் வந்து நாம் பழைய பொருட்களை எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ணுவோம் இல்லையா? பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போடுவோம். அந்த டைமில் வீட்டை க்ளீன் பண்ணும்போது சில சமயம் நமக்கு நினைவில் இருக்கும், ஆனால் ரொம்ப நாளாக பார்த்துருக்காத ஒரு பொருள் வந்து திடீர்னு கண்ணில் படும். சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய படம் போட்ட படம் இல்லை, அவரை கார்வ் பண்ண ஒரு சின்ன கீ செயின் ஒன்று அந்த மாதிரி கிடைச்சது. அதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பரவசம் ஏற்பட்டது. நமக்கு பெரும்பாலும் நம்முடைய கடந்த காலத்திலிருந்து ஒரு பொருள் வர்றது அப்படின்றது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். இப்போ நம்ம இந்த கீழடி மாதிரியான நகரங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது நாம் அந்த உற்சாகத்தை அடைகிறோம். நம்முடைய கடந்த காலம் நம்மள்ட்ட ஏதோ ஒரு சொல்ல முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்கு தோன்றுது இல்லையா? பொதுவாக நமக்கு வரலாற்றை பற்றியும் நம்முடைய கடந்த காலத்தை பற்றியும் நம்ம பார்வை எப்படி இருக்கும்னா, அங்கே வந்து ஏதோ ஒரு அறிவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கு, அங்கே வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, நாம் அது வந்து ஒரு புதிர், நாம் அதை கண்டடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை நமக்கு இயல்பிலே இருக்குது. இந்த டான் ப்ரவுன் மாதிரியான எழுத்தாளர்கள் இருக்காங்களே, சயின்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரு ஃபேண்டஸியாக ஒரு நாவல் எழுதக்கூடியவர்கள் இதை வந்து ஒரு வகையில் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ டான் ப்ரவுன் ரெசிபி அப்படின்னே நாம் ஒன்று சொல்லலாம். என்னென்னா, ஒரு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்மம், சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, இது ரெண்டையும் அவங்க இணைத்து ஒரு புனைவை வந்து உருவாக்குறாங்க. டாவின்சி கோட், இன்ஃபர்னோ, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்னால் அவருடைய எல்லா கதைகளும் பார்த்திங்கன்னா ஒரு பைபிள் சார்ந்தோ இல்லை வந்து ஒரு இட்டாலியில் ஏதோ ஒரு சர்ச்சில் இந்த மாதிரியான ஒரு பழைய விஷயம், சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் ஹேட்ரன் கொலாய்டர் மாதிரியான ஒரு நவீன அறிவியல் சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு, இது ரெண்டையும் இணைத்து ஒரு புனைவை வந்து அவர் உருவாக்குறாரு. இந்த ரெசிபி உலகம் முழுக்கவே போயிருக்கு. தமிழ்லேயும் இந்த மாதிரி நிறைய நாவல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றத விட சயின்ஸை பேஸ் பண்ணி எழுதப்படக்கூடிய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் நாம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜெயமோகன் அவர்கள் எழுதிய விசும்பு அப்படின்ற அறிவியல் புனைக்கதை தொகுப்பு வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபேண்டசி தன்மை இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனாக எழுதப்பட்ட, சயின்ஸை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சயின்ஸ் இன்றைய சமகால சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, டெக்னாலஜி ஓரியன்டாக கிடையாது. இப்போ பழைய சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு டெக்னாலஜி தெரியாது, சொல்லக்கூடிய எழுத்தாளருக்கு அந்த டெக்னாலஜி தெரியும். அதனால அவர் வந்து பாரு, நான் உனக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு வியப்பை உருவாக்குவார். நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னா, ஒரு பெரிய டோர் இருக்குது, அந்த டோர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல, ஆனால் ஒரு கட்டவரில் வச்சு தான் அந்த டோர் ஓப்பன் ஆகுதுன்னா அது நமக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும் இல்லையா? இன்று நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்றது தெரியும், பட் அது தெரியாத ஒரு காலத்தில் அது வந்து ஒரு வியப்பை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு வியப்பை உருவாக்குறது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, அது வந்து தொழில்நுட்பம். ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது சயின்ஸுடைய அடிப்படையான சில தத்துவங்களை இல்லை வாழ்க்கையுடைய சில அடிப்படையான கேள்விகளை வந்து அறிவியலின் மூலியமாக எதிர்கொள்கிறது தான் நாம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வரலாறு நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக தெரியுதுன்னு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏதோ ஒரு வகையில் கடந்த காலத்தோட தொடர்பு கொள்வது அவசியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாம் இந்த நம்முடைய கடந்த காலத்தில் தான் நம்முடைய அறிவியல் இருக்குது, நம்முடைய தத்துவம், ஆன்மீகம் எல்லாமே நம்முடைய கடந்த காலத்தில் இருக்குது. அப்படின்னும்போது இந்த கடந்த காலத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபேண்டசைஸ் பண்ணாமல் புறவயமாக பார்த்து அதை சமகாலத்தோடு இணைக்கிறோமா அப்படின்றது தான் சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு சவால். இந்த விசும்பு தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கதை, இந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, விசும்பு அப்படின்ற அந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கதையில் ஒரு சயின்டிஃபிக் தகவல் சொல்லப்படுது. என்னென்னா, பறவைகள் வலசை போகுது இல்லையா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பறவைகள் வந்து பறந்து வருது இல்லையா, அது எப்படி அந்த ரூட் மேப்பை நினைவு வச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு தியரி சொல்லுவாங்க. என்னென்னா, பறவையுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள், அல்ட்ராவயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், இதெல்லாம் வந்து உணரும் தன்மை கொண்டதாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அதுக்கு ஒரு ரோடு மாதிரி இருக்குது. நமக்கு எப்படி NH 57 47 ரோடு இருக்கோ அந்த மாதிரி அதில் வானத்தில் ஒரு ரோடு இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி மூலியமாக அது வந்து எந்த காலத்தில் எங்கே போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் தகவல். இந்த இடத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. அவர் அந்த மாதிரி மங்கோலியாவிலேருந்து புறப்படக்கூடிய பறவைகளுக்கு ஒரு கேப்பை போட்டுடுறாரு. அந்த கேப் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா வகையான கதிர்களையும் தடுத்துட்டு இவர் வந்து ஒரு சிக்னல் அனுப்புகிறார் அந்த பறவைக்கு. இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு பறவையை அவர் வந்து ஒரு எகிப்து பாலைவனத்துக்கு திருப்பி விட்டுறாரு.
திருப்பி விட்டுட்டு அவருக்கு ஒரு அப்பா இருக்கார், அவரும் ஒரு பறவையியலாளர் தான். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் இந்த ஒரு விஷயத்த பண்ணதும் வேறு பல விஷயங்கள் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிருது. என்னென்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தென் அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வர வேண்டிய பறவை வந்து வராமல் போகுது. இன்னொரு இடத்துல வந்து கடலில் வந்து புதுசாக வந்து ஒரு மீன் இனம் வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்க எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு வந்து நடக்க ஆரம்பிக்குது. இது எங்கே இந்தியாவோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இதை ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஒரு ஃபிலாசபியான சாங்கியத்தோட இதை வந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது எல்லாமே ஒரு சமநிலையில் இருக்கும், இல்லை சமநிலையை நோக்கி போக முயற்சி பண்ணோம் அப்படின்ற ஒரு தத்துவ நோக்கு இந்த கதையில் இருக்குது. இந்த கதை மட்டும் இல்லாமல் இந்த தொகுப்பில் இருக்கிற எல்லா கதையிலையுமே நாம் இதை பார்க்கலாம். இந்த தொகுப்பில் இருக்கிற எல்லா கதையும் ஏதோ ஒரு வகையில் இந்திய தத்துவத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சமகால சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது இதுதான். அதாவது வாழ்க்கையுடைய கேள்விகளை வேறு வேறு டூல்ஸை வச்சு இலக்கியம் வந்து எதிர்கொண்டுட்டு வருது இல்லையா. இன்று வந்து சயின்ஸ் ஒரு முக்கியமான டூல் அதுக்கு. அந்த டூலை இந்த கதைகள் வந்து பயன்படுத்தி அதே நேரத்தில் நம்முடைய தத்துவ மரபையும் இந்த கதைகள் வந்து பேரலாக இணைச்சு கொண்டு போகிறது இந்த கதைகளுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடர்ந்து அறிவியல் புனைவுகள் வாசிக்க விரும்பும் நண்பர்கள் இந்த தொகுப்பினை வாசிப்பது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். இந்நூலினை நண்பர்கள் வாசிக்க பரிந்துரைக்கிறேன். நன்றி.